மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். இது குட் மார்னிங் சயின்ஸ் 59வது வீடியோ. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எந்த 2 பாடம் பார்க்க போகிறோம்ன்றது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 7th செகண்ட் டேர்மில் 3rd யூனிட்டும் 4th யூனிட்டும் பார்க்கணும். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், கூற்று. ஒரு துளி பெட்ரோலினை விரலால் தொட்டால் குளிர்ச்சியான உணர்வு ஏற்படுகிறது. காரணம், மேற்கூறிய நிகழ்வு வெப்பம் கொள் மாற்றமாகும். ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் பி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி, கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் டி, கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. Assertion: A drop of petrol when touched with finger gives a chill feeling. Reason: the above phenomenon is an endothermic one. Option A, both A and R are true, and R is the correct explanation of A. Option B, both A and R are true, and R is not the correct explanation of A. Option C, A is true but R is false. Option D, A is false but R is true. சரியான பதிலை கண்டுபிடிங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான், உங்கள் புக் பின்னாடி இருக்குது, அதிலிருந்து தான் கேட்டிருக்கேன். அடுத்து 2வது கேள்வி, செல்லின் தற்கொலை பை என அழைக்கப்படுவது. வாட் ஆர் கால்டு சூசைடல் பேக்? சென்ட்ரியோல், மைட்டோகாண்ட்ரியா, பசுங்கணிகம் அதாவது குளோரோபிளாஸ்ட், லைசோசோம். இந்த 4 எது சூசைடல் பேக்னு கூப்பிடுறோம்? செல்லின் தற்கொலை பை என அழைக்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான கேள்வி, ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. 3rd கொஸ்டின், பால் தயிராதல் என்பது. கர்ட்லிங் ஆஃப் மில்க் இஸ் இயற்பியல் மாற்றம், ஃபிசிக்கல் சேஞ்ச். வேதியியல் மாற்றம், கெமிக்கல் சேஞ்ச். மேல் மாற்றம், ரிவர்சிபிள் சேஞ்ச். ஆப்ஷன் டி, விரும்பத்தகாத மாற்றம், அன்வான்ட் சேஞ்ச். இதில் பால் தயிராதல் எதில் வரும் அப்படின்றத கண்டுபிடிங்க. 4th கொஸ்டின், வாயு நிலையில் இருந்து திரவ நிலைக்கு மாறுதல் என்பது. இருந்துன்னு இருக்கு, இருந்துன்னு மாற்றிக்கிங்க. த டிரான்சிஷன் ஃப்ரம் த gaseous state to the liquid state is called as. உருகுதல், குளிர்வித்தல், ஆவியாதல், உறைதல். அதாவது மெல்டிங், கண்டென்சேஷன், எவாப்ரேஷன், ஃப்ரீசிங். ஒரு ஈஸியான கேள்வி தான், பட் கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்க. 5th கொஸ்டின், இதுவும் புக் பேக் கொஸ்டின், கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். பொறுத்துக. ஏ, கடத்தும் கால்வாய் பசுங்கணிகம். ஆற்றல் மையம் எண்டோபிளஸ வலைப்பினால். கட்டுப்பாட்டு அறை உட்கரு. உணவு தயாரிப்பாளர் மைட்டோகாண்ட்ரியா. அதாவது மேட்ச், டிரான்ஸ்போர்ட்டிங் சேனல், குளோரோபிளாஸ்ட், பவர் ஹவுஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஆப்ஷன் சி, கண்ட்ரோல் ரூம், நியூக்ளியஸ். ஆப்ஷன் டி, ஃபுட் ப்ரொடியூசர், மைட்டோகாண்ட்ரியா. விச் ஒன் இஸ் கரெக்ட்? இந்த கீழக்கு 4 ஆப்ஷன் பாருங்கள், எதுக்கு எது பொருந்தும் பாருங்கள். ஸோ இந்நேரம் நீங்கள் 5 கேள்விக்கும் பதில் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் கேள்விக்கு அதிகமான நேரம் தேவைப்பட்டால் நம்முடைய இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ப்ளே பண்ணுங்கள். வாங்க அதற்கான விளக்கங்களை பார்ப்போம். ஸோ முதல் கேள்வியை பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ரோல் போடுறப்ப நம்ம அந்த ஃபீல் பண்ணியிருப்போம். கையில் தெரியாமல் பெட்ரோல் போட்டால் ஒரு குளிர்ச்சியாக ஃபீல் பண்ணுவோம். அது என்னங்க அர்த்தம்? வெப்பம் கொள்வினை. ரைட்டுங்களா? ஓகே, அதாவது நம்ம வெப்பத்தை எடுத்துக்கிறதுனால தான் நம்ம கையில் அந்த பெட்ரோல் நிற்கிறப்ப அந்த வெப்பத்தை அதை எடுத்துக்கிறதுனால தான் நமக்கு அந்த சில்னஸ் ஃபீலிங் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ வெப்ப கொள்வினை தான் எண்டோதெர்மிக் ஒன். அதே நேரத்தில் இந்த காரணம் அந்த கூற்றிற்கு பொருந்துகிறது. அதாவது ரீசன் எப்படி இருக்குது, அந்த அசர்ஷனுக்கு சூட்டபுளாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். செல்லின் தற்கொலை பை என அழைக்கப்படுவது லைசோசோம். சென்ட்ரியோலுக்கு ஒரு பேர் இருக்குது, பசுங்கணிகத்துக்கு ஒரு பேர் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியாவுக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ அது அடுத்த 5வது கொஸ்டினில் வருது. ஸோ அதில் பார்த்துக்கலாம். ஸோ வாட் ஆர் கால்ட் சூசைடல் பேக்? லைசோசோம். 3rd கொஸ்டின், பால் தயிராதல் என்பது இயற்பியல் மாற்றம் இல்லைங்க, வேதியியல் மாற்றம். ஸோ நொதித்தல் செயல் மூலமாக தான் மாறும்.
ஸோ பால் தயிராதல் என்பது ஒரு கெமிக்கல் சேஞ்ச் தான், நாட் ஃபிசிக்கல் சேஞ்ச். அதே நேரத்தில் மீளா மாற்றம் கொடுத்துருந்தா ஓகே, பால் தயிராகிடுச்சுன்னா திரும்ப தயிர் வந்து என்ன மாறாது, பாலாக மாறாது. ஸோ மீளா மாற்றம் இருந்தால் எடுத்துருக்கலாம். பட் இங்கே கொடுத்துருக்கிறது மீள் மாற்றம். ஸோ விரும்பத்தகாத மாற்றம், ஸோ பால் தயிராக மாறுறது விரும்பத்தகாத மாற்றம் கிடையாது. பால் திரிஞ்சு போகிறது விரும்பத்தகாத மாற்றம். பட் பால் தயிராகிறது பார்த்திங்கன்னா விரும்பத்தகாத மாற்றம் அல்ல, விரும்பத்தக மாற்றம். ஏன்னா அது ஒரு ஃபுட்டாக ஆக்ட் பண்ணது, நிறைய நமக்கு அது பயனை கொடுக்கிறது. அதனால் பால் தயிராதல் என்பது விரும்பத்தக மாற்றம்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதை எடுத்திருக்கலாம். மீளா மாற்றம்னு இருந்தாலும் எடுத்திருக்கலாம். இயற்பியல் மாற்றத்தை எடுக்க முடியாது. பட் அப்போ இங்கே என்னதை எடுக்க முடியும், வேதியியல் மாற்றத்தை மட்டும் எடுத்துக்கலாம். 4th கொஸ்டின், வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுதல் என்பது த டிரான்சிஷன் ஃப்ரம் தி கேசியஸ் ஸ்டேட் டு தி லிக்விட் ஸ்டேட். திரவம் எப்படிங்க, வாயு எப்படி திரவமாக மாறும்? வாயு எப்படி திரவமாக மாறும்? சுருக்கமாக சொல்லப்போனால் மேகங்கள் தான். மேகங்கள் வாயு எப்படி திரவமாக மாறுது? குளிர்ந்த காற்று அதில் பட்டா, அப்போ குளிர்வித்தால். ஸோ குளிர்வித்தால்னா கண்டென்சேஷன். ஓகே, ஸோ அந்த மேகத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வினாக்களுக்கு அதற்கான உதாரணங்களை மைண்டில் வச்சாலே தப்பில்லாமல் எழுத முடியும். அடுத்து பொறுத்துக, கடத்தும் கால்வாய் டிரான்ஸ்போர்ட்டிங் சேனல் எதுங்க? எண்டோபிளாச வலைப்பின்னல், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ ஆற்றல் மையம் காலங்காலமாக படிச்சுட்டு இருக்கோம் இந்த ஒன்வேர்டை, மைட்டோகாண்ட்ரியா. ரெண்டாவதுக்கு மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து கட்டுப்பாட்டு அறை, கண்ட்ரோல் ரூம். பார்த்தீங்கன்னா இது என்ன வரும்னா மூணாவது தான் பொருந்தும். எப்பயுமே என்ன நினச்சிக்கிறாங்க சில பேர், ஸோ நேருக்கு நேராக கொடுக்க மாட்டாங்க நினச்சிக்கிறாங்க, இல்லை கொடுக்குறாங்க. ஸோ கண்ட்ரோல் ரூம் அப்படின்றது நியூக்ளியஸ். அடுத்து ஃபுட் ப்ரொடியூசர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எது உணவு தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா நம்முடைய பசுங்கனியம். குளோரோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா உணவு தயாரிப்பாளர். ஓகே, இந்த 5 வினாவில் நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தேர்வில் இந்த மாதிரி ஒரு நாள் தாமதமாகாது, சரியான நேரத்தில் வந்துடும். சரிங்களா? அதனால் கிளியராக படிச்சுக்குங்க. மீதி இருக்கக்கூடிய அடுத்த 2 பாடங்களை படிச்சுக்குங்க 7th செகண்ட் டேர்மில். அது என்ன பாடங்கள்ன்றதை இப்போ நோட் பண்ணி சொல்கிறேன். நாளை மறுநாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5வது யூனிட் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள், இந்த ஒரு யூனிட்டும் அடுத்து நம்முடைய 3rd டேர்ம், செகண்ட் டேர்ம் முடிஞ்சிருச்சு. ஸோ 3rd டேர்மில் ஃபஸ்ட் யூனிட் ஒளியியல்னு ஒரு பாடம் இருக்கும். என்ன பாடம்? ஒளியியல். ஸோ இந்த 2 பாடங்களையும் நல்லா படிச்சுக்குங்க. ஓகேங்களா? ஓகே, அதாவது யூனிட் நம்பர் 5 பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இந்த பாடமும், ஸோ இந்த 6வது பாடம் வேண்டாம். பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இந்த பாடமும், அப்புறம் டேர்ம் 3 அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்ஸ் இருக்கும் இந்த பாடம். ஸோ 2 பாடத்தை நல்லா படிச்சுங்க. அதில் ஆப்டிக்ஸ் பாடம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது 3rd டேர்மில். ஸோ 3rd டேர்ம் நோக்கி போய்ட்டோம், சீக்கிரமாக 7th முடிச்சிருவோம், அப்போ 8th போயிடலாம். ஓகேங்களா? நல்லா படிங்க. தேங்க்யூ.